அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலிலிருந்து விலகப் போகிறார். இது அண்ணாமலை ரசிகர்களுக்கும் அண்ணாமலையை பின்பற்றுபவர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியா இருக்கு. அதாவது அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாபெரும் வெற்றியை மாபெரும் முன்னேற்றத்தை தமிழகத்துல கண்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களோட பிரச்சாரம் மூலமா பிஜேபி இதுவரைக்கும் வாங்காத வாக்கு சதவீதத்தை தமிழகத்துல வாங்கியது. அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு பவர் இருந்தது. ஆனா பிஜேபி அதிமுக கூட்டணி இணைய வேண்டும் என்றால் அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டணியில இருக்கக்கூடாது. அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாங்க. இதனால் அண்ணாமலை அவர்களை பிஜேபி மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக்கிட்டது பிஜேபி. இது அண்ணாமலைக்கு பெரும் அதிர்ச்சியா இருந்தது. அது மட்டும் இல்லாம எப்படியாவது அண்ணாமலை அவர்கள் மீண்டும் பிஜேபி மாநில தலைவர் பதவியில் அமர வேண்டும் அப்படி சொல்லி போராடி கொண்டு இருந்தாங்க. இப்போ வரைக்குமே அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க. என்னதான் பிஜேபிக்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தாலுமே அண்ணாமலை அவர்களோட பெயர் தான் எங்கே போனாலும் இருக்கு. அண்ணாமலை மாதிரி நீங்க இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு நயனா நாகேந்திரன் மீது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த சமயத்தில் நயனா நாகேந்திரன் அவர்களை இந்த மாதிரி பண்ணுவதனால் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலிலிருந்து முழுசா விலக்குவதற்கு பிஜேபி பிளான் பண்ணிட்டு இருக்கு. அதனால பிஜேபி அண்ணாமலை அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்க போகிறதாம். வட மாநிலத்தை தேர்தல் தலைமை அதிகாரி பொறுப்பு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதனால் வட மாநிலத்துக்கு முழுசா அண்ணாமலை அவர்கள் சேஞ்ச் ஆக போகிறார்களாம். இதனால் தமிழக அரசியலிலிருந்து முழுசா அண்ணாமலை அவர்கள் விலக போறாங்க. இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகின உடனே மிகப்பெரிய வாக்கு சதவீதம் கம்மியானது. இப்ப தமிழக அரசியலிருந்து முக்கியமா பிஜேபியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் விலகி வட மாநிலத்துக்கு செல்லும் போது கண்டிப்பா இனிமே வாக்கு சதவீதம் டபுள் மடங்கு கம்மியாவதற்கான வாய்ப்பு